சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்கள். தமிழகத்தில் 4 கட்சிகளில் எந்த கட்சி முந்துகிறது? பரபரப்பான ஒரு தகவல் சர்வே இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. தமிழகத்தில் யார் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறாங்க, அது அடுத்த முதல்வராக யார் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக பார்க்குறாங்க. அதன் வெளிப்பாடாக தற்பொழுது பார்த்தீங்கன்னா கள நிலவரம் யாருக்கு சாதகமாக இருக்குது, யார் 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சர்வே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி என்பது இருக்குது. அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு புறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஒரு புறமும், நான் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தனித்து போட்டியிடுவதாகவும், தாவேக்கம் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவதாக பார்த்தீங்கன்னா முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலை ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் 15 கட்சிகளுக்கு மேல் கூட்டணியை அமைச்சிருக்காங்க. திமுக கூட்டணியில் 20 கட்சிகளுக்கு மேல் கூட்டணியை அமைச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை. எந்த கட்சி வலுவானதாக இருக்குது அப்படின்றத ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக முதலிடத்தை அதிமுக பிடிச்சிருப்பதாக, கிட்டத்தட்ட 40% வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதிமுக கூட்டணி 115லிருந்து பார்த்தீங்கன்னா 124 தொகுதியில் அதிமுக கூட்டணி வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இருக்குது. திமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38% வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், 105 to 115 தொகுதிகள் திமுக கூட்டணி வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய தாவேக்கா இருக்குது. தற்பொழுது அரசியல் களத்துக்குள் புதியதாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அரசியலில் உண்டாக்கிட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா தாவேக்கா 3வது இடத்தை பிடித்திருக்கு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 to 24% பார்த்தீங்கன்னா தாவேக்கா வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 to 25 தொகுதியில் தாவேக்காவுடைய கூட்டணி வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்முடைய நான் தமிழர் கட்சி இருக்கிறது. நான் தமிழர் கட்சி 6லிருந்து பார்த்தீங்கன்னா 7% வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், கிட்டத்தட்ட நான் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6லிருந்து பார்த்தீங்கன்னா 7 தொகுதியில் கைப்பற்றலாம் அப்படின்ற தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. முன்னிலை முதலிடத்தில் அதிமுக இருக்கிறதாகவும், 2வது இடத்துல திமுகவும், 3வது இடத்துக்கு தாவேக்காவும் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலைப்பாடுகள் தேர்தல் சமயத்தில் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் பார்க்கப்படுகிறது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அரசியலில் மாற்றங்கள் என்பது நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.